வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி நடக்கிறது. நம்முடைய அரசியல் தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக அறிக்கை வெளியிட வேண்டும். இளம் தலைமுறையினருக்கு தேர்தல் தோல்வியை வெற்றியை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரும் எந்தவித எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடாது என்று எல்லா அரசியல் தலைவர்களும் அறிக்கை வெளியிட வேண்டும். எப்படி ஓட்டு கேட்டார்களோ அதே போன்று இளம் தலைமுறை அவர்களுடைய அறிக்கை முக்கியமானது. ஏனால் அவர்கள் சொன்னா தான் கேட்பார்கள். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இதை செய்ய வேண்டும். அது மிக அவசியமான ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே போன்று சினிமா நடிகர்களுக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டார் உண்டு. எல்லா சினிமா நடிகர்களும் அவர்கள் சொல்ல வேண்டும், இளம் தலைமுறையினருக்கும் குழந்தைகளுக்கும் இது வெற்றி ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி சகஜம், அதை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பான்மையை இந்த தேர்தல் இந்த வாக்குகளை எண்ணுவதற்கு முன்பு அவர்கள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இளம் தலைமுறையினருக்கு அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு நாம் தயார் செய்து வைக்க முடியும். இல்லை என்றால் மிகவும் அதிர்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் என்று சோசியல் மீடியாவிலே சில விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். குடும்ப உறுப்பினர்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், இளைஞர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அவர்களை கண்காணிக்க வேண்டும். தேவைப்பட்டால் மருத்துவ உதவியை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன். இந்த கட்சியை குறை சொல்வதாக யாரும் நினைக்க வேண்டாம். எல்லா கட்சியிலும் இதுமுறை தீவிரமான கொள்கை உடையவர்கள், தீவிர பற்றாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நம்ம கட்சி தான் வெற்றி பெறும் என்று கற்பனையில் இருக்கிறார்கள். ஜனநாயகத்தில் எது வேண்டுமானால் நடக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போன்று பெரும் தலைவர்கள் எல்லாம் தோற்று போயிருக்கிறார்கள். ஆகவே அந்த தோற்று போனாலும் வெற்றி பெற்றாலும் சகஜமாக எடுத்துக்கொள்கின்ற ஒரு மனநிலையை நாம் உருவாக்க வேண்டும். இதற்கு சமூக பற்றாளர்களும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளோ அல்லது சமூக செயல் பெற்றாளர்களும் அறிக்கை வெளியிட வேண்டும். இதுபோன்று வெற்றி தோல்வி சகஜம். இளம் தலைமுறையினர்கள் பல தேர்தல்களை அவர்கள் பார்க்க இருக்கிறார்கள். வெற்றி பெற்றால் கொண்டாடுங்கள், வெற்றி பெறப்பட்டால் அடுத்த எலெக்ஷனுக்கு தயாராகுங்கள். அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும்.